இல்ல பூஜையால கஷ்டமா கலெக்ட் பண்றது எப்படி தெரியுமா? ஒரு பொம்னாடி பாக்குறேன்னு வச்சுக்கோ, அவளை வந்து நம்மளுக்கு பிடிக்கணும். மனசுக்கு பிடிச்சுவானே நம்மளுக்கு ஒரு ஆசை. எப்படினாலும் என்கிட்ட பேசணும்னு பேசிருக்காங்க. என்ன பண்ணணும்? அவன் போனவனே டைரக்டா போனவனே உன்னை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா செருப்ப கழட்டி அடிக்குவா. அப்படியே கம்மன் விடுவாளா? கம்மன் விட மாட்டான். அவன் முன்னால போனானா ஒரு நாளைக்கு நம்ம பின்னாலே அவன் மூடி எங்க இருக்குதுன்னு பின்னாலே போய் பார்க்கணும். இது சூப்பரா சொல்லுங்க. இல்ல அந்த ஊடு எங்கக்குதான் பின்னாலே ஒரு நாளைக்கு பாக்குறதுக்கு போனோம். ஓட்டான போய் பார்த்துட்டு கம்முன்னு வந்துடணும். அடுத்த நாள் காலையிலே தூங்கி எழுந்து தண்ணியை ஊத்திக்கணும், புது சட்டை பேண்ட் போட்டுக்கணும், ஓட்டான போகணும். அந்த போய் ஓட்டான போய் யாரா குட்டி வீட்டுல அப்படின்னு கூப்பிடணும். ஆம்பளை வாய்ஸ் கேட்டுச்சுன்னு வச்சுக்க, திரும்பி வரேன்னு சொன்னா போதும். ஆம்பளை வாய்ஸ் திரும்பி பார்க்காத வீட்டுக்கு ஓடுங்க சூத்து காலாச்சுன்னு. பொம்மநாட்டு வாய்ஸ் கேட்டுச்சுன்னு வச்சுக்க, குட்டி ஒரு சொம்பு தண்ணி பண்ணுவாடா, நானே ரொம்ப தொலைவுல வந்தான் அப்படின்னு சொல்லி தண்ணி ஒரு சொம்பு சொல்லுவோம். தண்ணியை முன்னு வந்து இந்தா சாணி குடிங்க அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணு, எங்கடா அவங்க கூட்டுக்காரன் எங்க போயிட்டாரு ஆளை காணா அப்படின்னு கேட்கணும். தெரிஞ்ச மாதிரி பேசணும். அவன் என்ன பண்ணுவான், ஒரு பொம்மனாச்சு கொஞ்சம் மரியாதையா பேசுவான். எங்க வீட்டுக்காரங்க போயின்னுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நின்னும் அதுலயும் பேசணும். அவன் போயின்னுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தின்ன மேல கால் போடணும், உக்காந்துக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் பிசு சீக்கிரம் மாதிரி அப்படியே உக்காந்துக்கணும். குட்டியே சரியா, நான் என் போன் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, உனக்கு போன் கூட ஒரு போன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொம்மனாட்டி போன வாங்கணும். வாங்கி என்ன பண்ணணும், ஒரா மட்டும் நம்பரை போடக்கூடாது, நம்ம நம்பரே போடணும். நம்ம நம்பரை போட்டு மிஸ் கால் விட்டு கட் பண்ணிடணும். நம்மளுக்கு செல்லுக்கு ரிங் ஆகுதா இல்லையா கட் பண்ணிடணும். அதுக்கு அப்படிதான் செருப்பு ரிங் ஆகுதா இல்லையா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் தொலை வந்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த போன் என்ன பண்ண 1/2 மணி நேரம் கழிச்சு போன் பண்ணி அவன் தான் பேசுறேன்னு சொன்னா ஒரு பொம்மனார் என்ன பண்ணுவாங்க, சொல்லுங்க அப்படி இப்படின்னு பேசினா நம்பரை சேவ் பண்ணி வைக்கணும். அப்படின்னு பேசினா நம்பரை பிளாக் போட்டு கம்முன்னு போய் நிற்கணும். அப்படி ஒரு பூஜா குடிக்கிறது இவ்வளவு கஷ்டம்.